மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலே இயங்கி வரக்கூடிய சட்டத்திற்குட்பட்டு எல்லா விதமான முறையான அனுமதிகளை பெற்று இயங்கி வரக்கூடிய பட்டாசு தொழிற்சாலைகள் மற்றும் விற்பனையகங்களிலே திடீர் ஆய்வுகள் என்கின்ற பெயரில் நடத்தப்படக்கூடிய சோதனைகளின் வாயிலாக அங்கே இருக்கக்கூடிய பட்டாசு தொழில் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி இருப்பதையும் அது குறித்து அரசு உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், தீபாவளிக்கு முன்னாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் தந்திருக்கிறேன். அதை அரசுக்கு கவனப்படுத்த விரும்புகிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஒரு பட்டாசு தொழில் பத்தி கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த ஆய்வு 1/1/2026 இருந்து 13/7/2026 இருந்து ஒரு கடந்த 6 மாத காலமா நடந்துகிட்டு இருக்கு. இங்க பட்டாசு தொழில் பார்த்தோன்னா 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழில் உற்பத்தி ஆலைகள் இருக்குது. இது நம்ம கவனத்துக்கு வந்த உடனேவே பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4-5 ஆக்சிடென்ட் தொடர்ந்து நடைபெற்றுட்டே இருந்தது. அதனாலதான் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. அப்படி நடத்தப்படும் போது 177 பட்டாசு ஆலைகள் விதிமீறல்கள் கண்டறிந்து அதை உடனடியாக ஆய்வுக்கு உட்படுத்தி, ஆனா 13ஆம் தேதிக்கு முன்னாடியே அதெல்லாம் சரிபடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த விதிமீறல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. மாத்தினக்கு அப்புறம் மாவட்ட நிர்வாகம் 49 இதை ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி டிஷ்ல இருந்து 128 நிறுவனங்களும் அது சரி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விடுவிக்கப்பட்டிருக்கு. இது கரெக்டா நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம். பட்டாசு தொழிலாளர்கள் பாதிக்கப்படாம நம்ம தாவேக்கா அரசுல சிறப்பா செயல்படுறாங்க. அதே மாதிரி சந்தோஷமாவும் இருக்காங்க.